அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அவர் நடத்துனது இல்லையான்னு மக்கள் நீங்க கேட்கணும். 2016ல என்னை கேட்டா இதே மாதிரி ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி இருக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் பார்க்க போனா ஒரு பேரம்தான். சரி, ஓகே, நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க, திமுகவோட 6 வருஷமா கூட்டணியில இருக்கிறீங்க, 3 நாள் எலெக்ஷனை சந்திச்சீங்க. ஆனா இத்தனை வருஷம் நீங்க அது வரல. இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த நேரத்துல நடத்துற ஒரு நாடகம் மக்களுக்கு புரியும். சரி, உங்களுக்கு தைரியம் இருந்தா நீ நேரடியா நான் திமுகவை தான் எதிர்க்கிறேன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? திமுக ஒரு தீர்க்க தரிசி பாருங்க, எவ்வளவு அழகா உண்மையை ஒத்துக்கிறாங்க. டேய், நாங்க தாண்டா சாராயத்தை கொண்டு வந்தோம், நாங்க தாண்டா நினைச்சா அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். நீ எந்த கட்சியை கூப்பிட்டு வந்தாலும் இது பண்ண முடியாது. ஏன்னா சாராய ஆலைகள் நடத்துறதே எங்க ஆட்சியில் இருக்கிற எங்க கட்சிக்காரங்க தான்டா. முதலமைச்சர் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல பார்க்க போனீங்கன்னா 99% இறந்தவங்க பேர்ல தான் அவார்டு கொடுத்துன்னு வராங்க. எனக்கு என்னன்னா ஸ்டாலின் அண்ணனுக்கு பின்னாடி சதி நடக்குதான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டாலின் அண்ணன் பேர்ல அவார்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ கட்சியில ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்குது. ஏன்னா அங்க அவருக்கு எதிராக செயல்படுதான்னு எனக்கே ஒரு சந்தேகம் வருது. அடுத்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தமிழகத்துக்கு ஏற்பட போகுது. இப்ப இதே வார்த்தை எப்படின்னா அவங்க குப்பையில தான் வைக்கணும். அதனாலதான் உள்ளாட்சி தேர்தல் நடக்குமாவே எனக்கு என்னுடைய கருத்து சந்தேகம் தான். ஏன்னா இந்த 2 மாசத்துல திமுகவுடைய அவல லட்சணம் 4வது முறையா வெளியே வர போகுது. ஃபர்ஸ்ட் வருஷம் கேட்டாங்கன்னா கட்டமைப்பு சரியில்லைன்னாங்க. 2வது வருஷமும் இதுக்கு முன்னாடி போன அதிமுக இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னாங்க. 3வது வருஷத்துக்கு என்ன டைலாக் கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும். இப்போ 4வது வருஷம் இப்போ கூட மேயர்னு சொல்றாங்க, அந்த அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. உண்மையா சொல்ல போனா கார்பரேஷனுடைய பணம் எங்க போய் எந்த கார்பரேட் வாய்க்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா மக்களுக்கு போய் சேரல. மகாவிஷ்ணு பேசாம ஒரு கிறிஸ்டியனோ ஒரு முஸ்லீமோ பேசியிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பேசப்பட்டது பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு அந்த ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஆளுங்கட்சியுடைய இதே கல்வித்துறையில இருந்து இருக்கிற ஒருத்தர் உத்தரவுள்ள பேர்ல தான் உள்ளே வந்திருக்கிறார். உள்ள பேச சொல்லி, அதாவது குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் தாளாட்டி இருக்கிறாங்க. காந்தி வச்சிருக்கிற ஏன் காந்திமதி வச்சுக்க வேண்டியது தானே? ஏன் அன்பில் மகேஷ் அவருக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்கல? அங்கதான் நீங்க மக்கள் சிந்திக்கணும். இந்த ஆண்டு மகாவிஷ்ணு குழந்தையும் கிள்ளி தொட்டி நாட்டுற கதை எதனால ஒண்ணுனா, மகாவிஷ்ணு இப்போ பெயிலுக்கு போகும்போது சார் இதே பள்ளிக்கூடத்துல நான் இந்த மாதிரி பேசுறதால தான் என்ன மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனா இதே துறையில இருக்கிற அமைச்சர் அதே ஸ்கூல்ல பேசிக்கிறாரு. அவர் பேச அப்ப எனக்கு தண்டனை கொடுத்து அவருக்கு பேச மாட்டாரு. அதை காரணம் காட்டி வெளியில வரத்துக்கு தான் திமுக நடத்தும் நாடகம். இந்த காலாகாலமா இந்த திராவிடங்களுக்கு போட்டு ஓட்டு 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 போட்டு வந்தீங்களே, நீங்களாம் சிந்திங்க. ஒன்னா 10ல் 2 பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன்ல போயிடலாம். மீதி 8 பேரோட அவல நிலையில தான் இருக்கிறாங்க, முட்டாளா இருக்கிறாங்க. அவங்க நீங்களே ஆப்ஷன் கொடுங்க. என் குழந்தைக்கு தமிழ் நான் வீட்டுல பேசுறோம், எழுதுறோம், இங்கிலீஷ் இது பண்றாங்க, ஹிந்தின்னு சொல்லி அந்த லாங்குவேஜ்ல திணிக்கல. அதை கத்து வச்சுக்கிறதால நாளைக்கு பையனுக்கு வந்தா இனி IAS IPS எல்லாம் படிக்கிறாங்க சார். எப்படி சார் அவங்கள மேனேஜ் பண்ண முடியும்? ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முகமது அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா சார்? நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அரசியல் களத்தில். விசிக தலைவர் திருமாவளவன் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. கூட்டணி தாவ போகிறாங்க, ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் உங்களோட கருத்து என்ன சார்? மக்கள் மன்றத்தில் நான் 2 விதமாக இதை பார்க்குறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அவர் நடத்துனது இல்லையான்னு மக்கள் நீங்கள் கேட்கணும். 2016ல் என்னை கேட்டால் இதே மாதிரி ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி இருக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் பார்க்க போனால் ஒரு பேரம்தான். இப்போ அடுத்தது 26 எலெக்ஷன் வர போகிறதால இவர் என்ன பண்ணுறாருன்னா திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாரு. முக்கியமாக சொல்ல போனால் அவருடைய சுய லாபத்துக்கு, அவர் கட்சிக்கு ஆதாயத்தை தேர்றதுக்காக தான் இந்த ஒழிப்பு மது ஒழிப்பு மாநாடு தவிர இதனால் மக்களுக்கு கிடையாதுங்க. தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க, திமுகவோட 6 வருஷமா கூட்டணியில் இருக்கிறீங்க, 3 நாள் எலெக்ஷனை சந்திச்சிங்க. ஆனால் இத்தனை வருஷம் நீங்கள் அது வரல. இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த நேரத்தில் நடத்துகிற ஒரு நாடகம் மக்களுக்கு புரியும். சரி, உனக்கு தைரியம் இருந்தால் நீ நேரடியாக நான் திமுகவை தான் எதிர்க்கிறேன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? தைரியம் இல்லையா உங்களுக்கு? கள்ளக்குறிச்சியில் நாங்கள் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த நேரத்தில் அவர் சொல்கிற விதம் பாருங்கள். போன வருஷத்தில் 45,000 கோடி மதுவில் லாபம் பார்த்த அரசு அதிகாரிகள் 50,000 கோடிக்கு அடுத்த டார்கெட்டுக்கு மூவ் பண்ணுறாங்களாம்.
அப்போ அந்த அதிகாரிகளை வந்து கையாளுறது யாரு? அந்த துறை அமைச்சர் தானே. அப்போ அந்த துறை அமைச்சர் வந்து இந்த ஆளுங்கட்சி தானே. அப்போ நீ ஆளுங்கட்சிக்கு எதிராக கேட்கறதுக்கு தைரியம் இல்லாத நீ எதுக்கு மாநாடு நடத்துற? யாரை ஏமாத்த? தமிழ்நாட்டு மக்கள் பைத்தியக்காரங்கன்னு வந்து நீங்களாம் நினச்சிட்டீங்க. ஏன்னா தமிழ்நாடு மக்களும் உங்களை தேர்ந்தெடுத்துனே தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது 26 வந்து தெரிஞ்சிடும். திமுக கூட்டணியில் இன்னைக்கு நடக்கிற இந்த 4 வருஷம் வந்து அவல நிலை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பார்க்க போனால் நீங்களாம் அடிமையாகவே இருக்கிறீங்க. ஏன் இதுவே ஒரு உதாரணம். எதிர்த்துக்கு வந்து திமுகக்கு எதிரான ஒரு சொல்லாமல் திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து திரும்பி ஒரு மீடியாவில் சொல்ல வேண்டிய வந்து காரணம் வந்து முழுக்க முழுக்க அவருடைய அரசியல் ஆதாயத்துக்கு தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை நம்பி வந்த மக்களை வஞ்சிக்காதீங்க, உங்கள் நாடகத்தை நடத்தாதீங்க. மக்களுக்கு நல்லா தெரியும். இனி நீங்கள் எந்த கூட்டணி மாறினாலும் வந்து மக்கள் உங்களை மதிக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு சாப கேடு உங்களுடைய சமுதாயத்துக்கு. ஸோ இதுக்கு வந்து திமுக மூத்த தலைவர் DK இளங்கோவன் வந்து சொல்றாரு, அதிமுக பங்கேற்றால் மட்டும் இந்த மது வந்து ஒழியுமா அப்படின்றாரு சார். அதிமுக கலந்து கொண்டாலும் இந்த மதுவை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க சார்? நான் வரவேற்கிறேங்க. ஒரு தீர்க்க தரிசிங்க. திமுக வந்து ஒரு தீர்க்க தரிசி பாருங்க, எவ்வளோ அழகாக வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. நாங்கள் தாண்டா சாராயத்தை கொண்டு வந்தோம், நாங்கள் தாண்டா நினச்சா அதை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும். நீ எந்த கட்சியை கூட்டின்னு வந்தாலும் வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா சாராய ஆலைகள் நடத்துகிறதே எங்கள் ஆட்சியில் இருக்கிற எங்கள் கட்சிக்காரங்க தான்டா. புரியுதுங்களா? எவன் ஆரம்பித்தானோ அவனை மீறி வந்து உங்களால் ஒழிச்சிட முடியுமா? அதை வந்து ரொம்ப அழகாக வந்து இளங்கோவன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் வரவேற்கிறேன். ஏன் ஒன்று கேட்டேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும், இது உண்மை நான் சொல்கிறது, எந்த ஆட்சி வந்தாலும் சாராயத்தை வந்து மூட முடியாது. ருசி கண்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி தனியார் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து அரசாங்கம் வச்சு நடத்துறதால இங்கே 50,000 கோடி அதில் லாபம் வரும்போது எந்த கவர்மெண்ட்டுங்க அதை வந்து இழுத்து மூட போகிறாங்க? நான் யாராக இருந்தாலும் சரிங்க, எந்த கவர்மெண்ட்டும் மூட முடியாது. இந்த 500 கடை மூடணுன்னு சொன்னது கூட வந்து ஒரு ஒப்புனை தான். அடுத்த ஒரு அறிக்கை வந்துன்னா என்னன்னா, ஒரு 100 கடையில் 150 கடை எங்கள் கடையில் வியாபாரம் இல்லையோ அங்கே தான் மூடுவாங்க தவிர, மற்றபடி வந்து இந்த மாநாடு திருமாவளவன் கொண்டு வந்த மாநாட்டால் வந்து உண்மையை சொல்லப்போனால், நான் வந்து இந்த மீடியாவில் சொல்லக்கூடாது, இதை கூட ஒன்றும் பண்ண முடியாது. இதை தான் ரொம்ப அழகாக வந்து இளங்கோவன் வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் அதை வரவேற்பு கொடுக்குறேன். இப்போ கலைஞர் விருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் விருதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க திமுக தரப்புல இருந்து சார். அது கலைஞருக்கான அந்த பவள விழா வந்து கொண்டாடப்படுது வருடம் செப்டம்பர் மாதம். அதுக்கான விழா ஏற்பாடுகள் இப்போ நடைபெற்று வருகிறது. இதில் அண்ணா விருது, பெரியார் விருது, கலைஞர் விருது போன்ற விருதுகளுக்கான யார் யாருக்கு வழங்கப்படுதுன்னு பேர்லாம் அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த நேரத்தில் ஸ்டாலின் விருதுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரை சேர்ந்த SS மாணிக்க பழனிவேலுக்கு கொடுக்கறதா இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? ஐயா, முதலமைச்சர் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் பார்க்க போனீங்கன்னா 99% இறந்தவங்க பேரில் தான் வந்து அவார்டு கொடுத்துன்னு வராங்க. எனக்கு என்னென்னா, ஸ்டாலின் அண்ணனுக்கு பின்னாடி சதி நடக்குதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டாலின் அண்ணன் பேரில் அவார்டு கொடுக்குறாங்கன்னா, அப்போ கட்சியில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா அங்கே வந்து அவருக்கு எதிராக வந்து அது செயல்படுதான்னு எனக்கே ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா திமுகவில் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவங்க அறிவிச்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து உதயநிதி பேரில் ஒரு அவார்டு அறிவிக்க போகிறாங்க, அப்புறம் இன்ப நிதியில் வர போகிறாங்க. அது அவங்களுடைய இது, அது நம்ம வரல. ஆனால் முதலமைச்சர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் கட்சியின் உள்ள மூத்த அமைச்சர்களால். ஏன்னா இன்றைக்கி எந்த நேரத்தில் அவங்களாம் எப்போ காலம் வருவாங்கன்னு வந்து தெரியல. ஏன்னா இது முதலமைச்சரே வந்து பதிவு போட்டுக்கிறாரு. ஏன்னா நைட்டு தூங்கும் போது காலையில் இருந்தால் எந்த அமைச்சர் எந்த பிரச்சனையை கொண்டு வருவாருன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த இடத்துல வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு உதாரணம் தான் அவர் பேரில் ஒரு அவார்டான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. எனக்குன்னு சொல்கிறதுல மக்களுக்கும் வந்து என்ன ஒன்றா வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஏன் நல்லா இருக்கிற ஒரு முதலமைச்சர் பேரில் ஒரு அவார்டு கொடுக்கணும், அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்களாம் வேண்டிக்கிறோம். ஓகே சார். சார் திமுகவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசப்படுவது இந்த சீனியர் வர்சஸ் ஜூனியர் பிரச்சனைன்றது ஒன்று போயிட்டு இருக்கு சார். அதுக்காக வந்துட்டு இப்போ முதல்வர் வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? என்னுடைய கருத்து பார்க்க போனால் எந்த மாற்றமும் இருக்காதுங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல் வருது, இப்போ எலெக்ஷன் வருது. ஏன்னா நீங்கள் ஒன்று பாருங்கள், சமீபத்தில் வந்து அவங்களோட பட்டத்து இளவரசர் வந்து எப்படியாவது வந்து துணை முதலமைச்சர் கொடுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே எதிர்ப்பு யார் தெரிவித்தாங்க? சீனியர்கள் தான் தெரிவித்தாங்க. அதை முதலமைச்சர் வந்து ஏற்றுக்கினார். ஏன்னா முதலமைச்சருக்கும் நல்லா தெரியும் இந்த நேரத்தில் கொண்டு வந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும், இதனால் நம்ம ஆட்சி வந்து இழக்கக்கூடிய அபாயம் கூட இருக்குது வந்து அவர்கள்லாம் உணர்ந்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து முதலமைச்சர் வந்து நல்லா யோசிச்சு தான் சில முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது. ஏன் ஒன்றுன்னா வந்து இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வந்து, ஏன்னா ஓப்பனாக சொல்லப்போனால் அரசியல் வரலாறுலேயே எனக்கு தெரிஞ்சு என்ன ஒன்றா வந்து ரொம்ப குயிக்காக ப்ரமோஷனில் வந்தார். வரமாட்டேன்னு சொல்லி வந்தார், நிற்க மாட்டேன்னு சொல்லி நின்றார். அப்புறம் அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லி அமைச்சர் ஆனார்.
இப்போ என்னடான்னா வந்து அவங்க கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து துணை முதலமைச்சர்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அங்கே உழைப்பை பார்த்து கொடுக்கப்படப்படல பதவியெல்லாம். தாத்தா அப்பா இவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த பூர்வீகம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்லாம் பாருங்கள், ஒன்று அவனுக்கு அப்புறம் அவன் பையன், அவனுக்கு அப்புறம் பையன். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னென்னா பட்டத்திலவசம் அவங்க போட்டாங்க. அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு வந்து எங்களுடைய சாம்ராஜ்யம் தான் சொல்லி அவங்க அதுக்கு அவங்க அஜெண்டா பிரகாரம் அவங்க நடந்துன்னு வராங்க. அதை மக்கள் வந்து ஏற்றுக்காது மக்களுடைய விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். சார் இப்போ கடந்த ஆண்டு சென்னை வந்துட்டு வெள்ளத்தால் எவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சுன்னு தெரியும் சார். அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் மேற்கொண்டோம் சொல்லி அமைச்சர்கள் சொன்னாங்க, மேயர் பிரியா அவர்கள் சொன்னாங்க. மேயர் பிரியா எப்போதும் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, எவ்வளோ மழை வந்தாலும் சமாளிக்க ரெடியாக இருக்கும் எதிர்கொள்றதுக்கு அப்படின்றதுனாலே உங்களோட பதில் என்ன சார்? எப்பயும் கொடுக்குற ஒரு பஞ்சு டைலாக் தான். ஏமாந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் பஞ்சு டைலாக் பஞ்சமாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடியே மழை டைமில் வந்து எல்லாருமே சொன்னாங்க ஒரு சொட்டு மழை நீரும் வந்து நிற்காதுன்னு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சர் முதல் நாள் மழையில் போயிட்டு பார்த்தீங்களா எங்கேயுமே மழை நிற்கலை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வாயை வந்து திறக்கவே இல்லை. தமிழ்நாடு எந்த அளவு தத்தளிச்சதுன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, நிவாரண நிதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் போகும்போது எந்த அளவு வந்து மக்கள் காரி துப்புனாங்கன்னு வந்து அந்த எந்த மீடியாலையும் காட்ட மாட்டாங்கன்னு நினச்சிங்க. இப்போ மறுபடியும் வந்து என்னன்னா என்ன கேட்டால் வந்து அடுத்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தமிழகத்துக்கு ஏற்பட போகுது. இப்போ இதே வார்த்தையை தூக்கியுமே அவங்க குப்பையில் தான் வைக்கணும். அதனால தான் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குமாவே என்னுடைய கருத்து வந்து சந்தேகம்தான். ஏன்னா இந்த 2 மாதத்தில் வந்து திமுகவுடைய அவல லட்சணம் 4வது முறையாக வந்து வெளியே வரப்போகுது. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து கேட்டாங்கன்னா கட்டமைப்பு சரியில்லைன்னாங்க. 2வது வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி போன அதிமுக இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னாங்க. 3வது வருஷத்துக்கு என்ன டைலாக் கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும். இப்போ 4வது வருஷம் இப்போ கூட வந்து மேயரும் சொல்கிறாங்க, அந்த அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் கார்பரேஷனுடைய பணம் வந்து எங்கே போய் எந்த கார்பரேட் வாய்க்கு போகுதுன்னு வந்து எனக்கு தெரியல. ஆனால் மக்களுக்கு போய் சேரலை. உண்மையை பார்க்க போனால் இன்றைக்கி ரோடு இருக்கிற நிலைமையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த மாதிரி அவல நிலையெல்லாம் காட்டுறாங்க, மீடியாவில் காட்டுறது கிடையாது. ஆனால் யூடியூப் சேனல்காரங்களாம் நான் வந்து என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். ஏன்னா எது என்ன நடந்தாலும் வந்து நீங்கள் வந்து பளிச்சுன்னு வந்து போட்டு காட்டுறாங்க. அதனால் வந்து மேயர் பிரியாவும் சரி, அவங்க கூட இருக்கிற என்ன சொல்கிறது அமைச்சர்களும் சரி வாயை மூடிக்கிட்டு அடுத்த மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பஞ்சு டைலாக்கை விடுங்க. ஆனால் மக்கள் வந்து தயாராக இருந்துங்க. உங்கள் பொருள் எல்லாம் என்ன பண்ணுங்க, பறந்த மேலே வந்து தூக்கி வச்சுங்க. யாரும் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் வச்சிடாதீங்க. எப்படியோ கழுத்து வரைக்கும் தண்ணி வரப்போகிறது உறுதி. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் வந்து இது வரைக்கும் நடக்கலை. எல்லாமே வாயால் சொல்கிறாங்க தவிர எதையும் செயலாற்ற பண்ணால் வந்து எனக்கும் தெரியல, மக்களுக்கும் புரியல. ஏன்னா அவங்க குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து வேளச்சேரியில் இருக்கிறவங்களாம் வந்து இப்போதே வீடு காலி பண்ண போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்லினே தான் இருப்பாங்க, எங்களுடைய பொருளாதார நஷ்டம் வந்து இதில் வந்து வருஷம் நடக்கிறதுன்னு சொல்லி. அதனால் வந்து எப்போதும் போல் வந்து வாய்ஜாலத்தை வந்து காட்டுற திமுக நல்லா காட்டிக்கிட்டே தான் வருது. மேயர் பிரியா வந்து அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்ததால் வந்து அதை வந்து அது புரிஞ்சு செயல்பட்டால் ஓகே. ஆனால் வந்து திறமையில்லாத ஒரு மேயர் தமிழ்நாட்டுக்கு கடத்து தமிழ்நாடு செய்த மக்கள் செய்த பாக்கியம். ஸோ இப்போ சமீபமாக பேசப்பட்டவர்களுடைய அந்த பெயர் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. ஸ்கூல் பள்ளி மாணவர்களிடம் பேசும்பொழுது ஆன்மீகம் குறித்து பேசியதாக ஒரு சர்ச்சைலாம் இருந்துச்சு. அவர் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார் இது வந்து பார்க்க போனால் இப்போ டீப்பாக நான் வந்து போக விருப்பப்படல. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து மகாவிஷ்ணு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்னு வந்து சொல்கிறீங்க. ஆன்மீகம் பேசுறது தவறா? நான் அதை தான் சார் கேட்குறேன். இன்றைக்கி போதை கலாச்சாரத்தில் சார் நான் வந்து ஒரு மக்களாக வந்து என் கருத்தை பதிவு பண்ணுறேன். இதே வந்து மகாவிஷ்ணு பேசாமல் ஒரு கிறிஸ்டியனோ ஒரு முஸ்லீமோ பேசியிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பேசப்பட்டது பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆளுங்கட்சியுடைய ஓகேங்களா இதே கல்வித்துறையிலேருந்து இருக்கிற ஒருத்தர் வந்து உத்தரவுள்ள பேரில் தான் உள்ளே வந்திருக்கிறார். உள்ளே வந்து பேச சொல்லி அதாவது குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் தாளாட்டி இருக்கிறாங்க. இது யாருக்கு ஸ்டண்ட் பண்ணி காட்டினாரு எனக்கு உண்மையிலே புரியல சார். அன்பில் மகேஷ் வந்து இது எதனால் ஸ்டண்ட் பண்ணார்? என் எல்லைக்குள்ளே வந்து நீ என்கிட்டே வந்து உன் கேம் ஆடிட்டியான்னு வந்து கேட்டது. ஏன் நீ கொண்டு வந்த ஆள், நீ பேச வச்ச ஆள், இப்போ நீயே வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து எனக்கு வந்து உண்மையாலுமே புரியல. மக்களுக்கும் அது தெரியல. ஆன்மீகம் வந்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன கேட்டேன்னா சார், நான் மகாவிஷ்ணுவை இப்போ வந்து பேசுறது வந்து நான் வந்து என்னென்னா எல்லாமே தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆன்மீகம் இருக்கணும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி ஆன்மீகம் வந்து ஏன்னா அந்த பள்ளி பருவத்துலேருந்து அந்த பயத்தை கொண்டு வந்தால் தான் ஒரு குழந்தை வந்து அடுத்தது வந்து இந்த தவறு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுள் தண்டிப்பாருன்னு வந்து அந்த பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எந்த ஸ்கூலில் சார் இந்த மாதிரி ஆன்மீகம்லாம் நடக்குது சார்? கிறிஸ்டியானிட்டி ஸ்கூலில் நடக்குது, முஸ்லீம் ஸ்கூல்லலாம் நடக்குது சார். அதெல்லாம் அங்கெல்லாம் எந்த சர்ச்சையும் வரல. ஆனால் ஒரு ஹிந்து பள்ளி ஸ்கூலில் அதுவும் அரசாங்கம் நடத்தக்கூடிய இதில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, பூர்வ ஜென்மம் சார். நான் வந்து என்னென்னா அதெல்லாம் டீப்பாக வரல. ஏன்னா அது வந்து அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய நம்பிக்கை, அதுக்குள்ளே நான் வரல. ஆனால் என்ன ஒன்று சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல மகாவிஷ்ணு பண்ண ஒரே ஒரு விஷயம்னா ஓவர் கான்ஃபிடென்ட். தன்னை மீறி யாரும் இல்லை.
அதாவது என்னன்னா போன ஜென்மத்தில் சேர்ந்தவங்களாம் பாவப்பட்டு இன்னைக்கு வந்து கால் ஊண்டி கண் இல்லாமல் கை ஊனானா கொஞ்சம் அவர் வந்து அந்த இடத்துல சிந்திக்கணும். இப்போ நாளைக்கு அவங்க சமுதாயத்தில் நடக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி வராது. அப்போ நான் போன ஜென்மத்தில் ஏதோ சபிக்கப்பட்டவனா, இப்போ இதனால் அவர் மனவேதனை வரமாட்டார். அதனால் அவர் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் நடுத்திருக்கு வராது. ஸோ மகாவிஷ்ணு வந்து பேசும்போது சில விஷயங்கள் வந்து பார்த்து பேசணும். சில விஷயங்களுக்கு வந்து நான் வந்து அவர் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ணுறேன். அவர் வந்து என்னன்னா அந்த இடத்துல ஒரு ஆசிரியர், நீங்கள் அத்தனை 1000 ஸ்டூடெண்ட் வந்து கை தட்டுறாங்க, எல்லாம் வரவேற்கிறாங்க சார். ஆனால் உங்களை ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த ஆசிரியருக்கு மைக் கிடையாது சார். ஆனால் நீங்கள் மைக் போட்டுக்கிறீங்க. நீங்கள் யாருக்கு வந்து ஸ்டண்ட் அடிக்கிறீங்க அந்த இடத்துல? நீங்கள் அவருக்கு வந்து என்ன சொன்னால், சார் ஒரு நிமிஷம் சார் சொல்லி அந்த மைக்கை கைட்டிட்டு வந்து டீசெண்டாக அவருக்கு வந்து அந்த ஆசிரியருக்கு பதில் சொல்லியிருந்தா இந்த அளவு விஷயம் வந்திருக்காது. அந்த வீடியோ வந்து நான் கேட்குறேன், உள்ளே எடுத்த வீடியோ எப்படி வெளியே வந்தது? எதனால் வெளியே வந்தது? எதை மறைக்கப்பட்டதுக்காக வந்தது? இன்னைக்கு அன்பில் மகேஷ் வந்து சொல்றாரு, என் இடத்துல வந்து நீ இந்த அளவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு எத்தனை ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் வந்து ஆசிரியர்கள் இல்லை, எத்தனை பேராசிரியர்கள் இல்லை, எத்தனை ஸ்கூல் கட்டிடங்கள் இடிஞ்சு இருக்குது, அந்த ஸ்கூல் மாணவர்களுக்கு உண்டான பாதுகாப்பு என்ன, ஒரு டாய்லெட் கூட சரியில்லைன்னு சொல்லி எவ்வளோ புகார்கள் வருது, சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி ஆசிரியர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. உன் எல்லை தானே, உன் ஏரியா தானே, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்பெல்லாம் பேசாதவர் இப்போ நம்ம நீங்கள் வந்து ஏன் ஆசிரியர்கள் மேலே வந்து கை வச்சு வந்து தக்க ஸ்டன் காட்டி ஹீரோ ஆகுறீங்க? உங்களுடைய இலாக்கால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நீ மாற தட்டி பேசினா நமக்கு வரவேற்பு கொடுத்துருப்போம். ஆனால் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஆசிரியர்கள் கூட நாங்கள் இருக்கிறோம். அதுவும் நீங்கள் பாருங்கள், எது நடந்தாலும் இந்த திமுக ஆட்சியில் வந்து பார்ப்போம்னா அதிகாரிகள் மேலே வந்து பழிய போட்டுடுறாங்க. எதுக்கு அந்த தேவையில்லாமல் அந்த எச்எம்ஐ மாற்றணும்? நான் கேட்குறேன், இந்த இடத்துல இந்த குறிப்பிடணும்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு உங்கள் எல்லையில் மகாவிஷ்ணு வந்து என்னென்னா பூர்வ ஜென்மத்தை பற்றி பேசிக்கிறாங்கன்னா, உங்கள் அமைச்சர் காந்தின்னு சொல்கிறவர் அரக்கோணத்தில் அதே அரசாங்க பள்ளியில் பேசியிருக்கிறாரு. அப்போ நீ ஏன் கண்டனம் தெரிவிக்கலை? போன ஜென்மத்துடைய பாவம் தான் இனி வந்து ஆண் பிள்ளையாக பிறந்திருக்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க அம்மா என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, அதனால நீ புள்ளையா பிறந்திருக்கிற. புள்ளையா பிறந்ததுதான் பிரச்சனை இல்லை, பேர் வேற காந்தின்னு வச்சிருக்கிற. ஏன் காந்திமதினு வச்சுக்க வேண்டியது தானே? ஏன் வந்து அன்பில் மகேஷ் அவருக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்கல? அங்கே தான் நீங்கள் மக்கள் சிந்திக்கணும். இந்தாண்ட மகாவிஷ்ணு வந்து குழந்தையும் கிள்ளி தொட்டி நாட்டுற கதை எதனால் ஒன்றுனா, மகாவிஷ்ணு இப்போ பெயிலுக்கு போகும்போது, சார் இதே பள்ளிக்கூடத்தில் நான் இந்த மாதிரி பேசுனதால தான் என்ன மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க, ஆனால் இதே துறையில் இருக்கிற அமைச்சர் அதே ஸ்கூலில் பேசிக்கிறாரு, அவர் அப்போ எனக்கு தண்டனை கொடுத்து அவர் வந்து பேச மாட்டார். அதை காரணம் காட்டி வெளியில் வரத்துக்குத்தான் திமுக நடத்தும் நாடகம். இதில் வந்து ஹீரோவாக யார் வந்து செயல்பட்டுருக்காங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் தன்னைத்தானே ஹீரோவாக காட்டிக்கிறதுக்காக தான். மக்கள் சிந்திங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை பண்ணுவாங்க, ரொம்ப அருமையாக வந்து கொண்டு போயின்னு இருக்கிறாங்க இந்த நாடகத்தை. மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, இந்த பின்னணியில் அன்பில் மகேஷ் அவர்களின் கார் ஓட்டுநர் வந்துட்டு ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்ததுனால தான் இதை மூடி மறைக்க தான் அன்பில் மகேஷ் அவர்கள் முன்ன வந்துட்டு இருக்காரு அப்படின்லாம் பேசப்படுகிறது சார். அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டம் வந்துட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க சார்? நான் பிளைண்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல சார். இப்போ நான் வந்து என் டிரைவர் ஒருத்தன் பண்ணுறான்னா என் டிரைவர் எங்கெல்லாம் போகிறான்லாம் வந்து நான் பார்க்க முடியாது. இது வந்து டு பி ஃபேக்ட். இது அரசியலாக்கத்துக்கெல்லாம் வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஐடி பொண்ணு திருச்சிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சனி ஞாயிறு லீவுக்கு போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு காதல் வயப்பட்டுருக்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் கூப்பிட்டான், பேசணும், கல்யாணத்துக்கு பேசணும்னு வந்து சம்திங் வந்து அங்கே நடந்துருது. ஆனால் அங்கே போன இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 4-5 பேரால் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோவை வந்து காட்டி பல முறை வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. கேங் ரேப். ஏன்னா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து அதை துடிக்கிறார்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதே வந்து திராவிட மாடல் தான் சொல்லிட்டு. அந்த கேங் ரேப் போகும்போது அவங்க வீட்டில் தெரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பாவோட எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார். ஆனால் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து பாருங்கள் பேட்டி எடுக்கிறாங்க சார். அவ்வளோ நிலை சார். எந்த டிவியில் சார் அதை பற்றி பைட் எடுத்துக்கிறாங்க? ஒரு விவாதம் நடத்தி இருக்கிறாங்களா? ஒரு டிவியில் வந்துதா? ஒரு மாதமாக 3 மாதமாக இந்த அவல நிலை நடந்துக்கிறதுக்கு அப்போ எந்த அளவு வந்து இந்த அரசாங்கம் மூடி மறைச்சிருக்கிறாங்க. ஏன் மீடியா இப்படி இருக்கிறீங்க? நடுநிலையாக இருங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுங்க. அப்போ அன்பில் மகேஷ் நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா, நான் அவரை குற்ற சுமத்தில் உன் பேரை சொல்லி ஒரு டிரைவர்னு வந்து சொல்லும் போது நீ அந்த இடத்துல வந்து முன்னாடி இருந்து அறிக்கை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அவன் என் டிரைவர் கிடையாது, இல்லைங்க என் டிரைவர் தான், அவன் பண்ண தப்புக்கு உண்மையுமே அவனுக்கு வந்து கடும் தண்டனை வந்து நிறைவேற்ற சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு ஒரு மகாவிஷ்ணுக்கு இந்த அளவு ஸ்டண்ட் பண்ண ஒரு அன்பில் மகேஷ் ஏன் வந்து இந்த மாதிரி சார்? இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணா நகரில் நடந்திருக்கு சார். 10 வயசு குழந்தை சார், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தை.
அதாவது கேஎம்சியில் போயிட்டு அவங்க வந்து ஃபுல் இது பண்ணும்போது வந்து அவங்களோட பிறப்புறுப்பு வந்து ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது சார். அது அந்த காவல்துறை அவங்க அப்பா ஒரு கொத்தனார், அவங்க அம்மா ஒரு படிக்காதவங்க, அவங்கள யார் அடித்தாங்கன்னு தெரில சார். அந்த குழந்தை வந்து ஒரு வீடியோ போட்டுருக்குது, என்ன அடிக்க மாட்டீங்கன்னா இந்த அப்போ ஏதோ ஒரு சம்பவம் அங்கே நடந்துருக்குது இல்லை சார். அந்த குழந்தைக்கு தெரியல. இன்னைக்கு வந்து 10 வயசு 8 வயசு 6 வயசு 14 வயசு எல்லாம் உங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, நீ குரல் கொடுக்கலாமே. சீரழிக்கிறாங்க சார். இன்னைக்கு வந்து கேங் ரேக்லேருந்து இந்த கற்பழிப்பு சார், காவல்துறை உடனடியாக எஃப்ஐஆர் பண்ணுறது இல்லை சார். உட்கார வச்சுட்டு இவன் என்ன பண்ணான் அவன் என்ன, அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் சார் பார்த்துருக்குறாங்க சார். ஒரு விஷயத்தில் நான் இந்த இடத்துல கேட்குறேன், ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் குற்றம் நடக்கும்போது ஒரு 2 நாளைக்கு போராட்டம் நடத்திட்டு இங்கே உள்ள மக்கள் நடக்கிறாங்களா? கல்கட்டாவில் பாருங்கள் சார், ஒரு மருத்துவ மாணவிக்காக இன்னும் வரைக்கும் போராடுறாங்க. ஏன் போராடுறாங்க? இன்னைக்கு நான் கேட்டேன்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து அந்த இடத்துல வந்து என்ன தடயங்களை எல்லாம் மறைச்சி அதுக்கு வந்து அவங்க சாதகமாக அமைகிறதா வந்து இன்ன வரைக்கும் போராடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு கொடுத்து கூட இது வரைக்கும் அந்த இடத்துல வந்து இது பண்ணல. அப்போ அவங்க உடனே ஒரு என்ன பண்ணுறாங்க, சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. தீர்மானத்தை என்ன கொண்டு வராங்க? கடுமையான தண்டனை இத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னாங்களே. நான் இன்னைக்கு என் முதலமைச்சரை கேட்குறேன் சார், உங்களுக்கு தைரியமும் திராணியம் இருந்தால் சட்டசபையில் வந்து இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்கள்லாம் சார், நான் வந்து 16 வயசுக்கு மேலே பேசல சார், 16 வயசுக்கு கீழே யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கற்பழிப்பு பாதிப்பு ஏற்பட்டா மரண தண்டனை நான் வந்து அறிவிக்க முடியுமா சார்? ஒரு நாளைக்கு வந்து 1000 பேர் வரைக்கும் பாலியல் இருக்குது சார். இது கடுமையான சட்டம் கிடையாது. இதை நீங்கள் வந்து வற்புறுத்தத்துக்கு நீங்கள் வந்து போயிருக்கிறீங்களா பார்லிமெண்ட்டுக்கு? ஐயா, இதுக்கு வந்து கடுங்கால தூக்கு தண்டனை கொடுங்க, அப்போ தான் குற்றங்கள் குறையும். இவங்க சும்மா ஆர்ப்பாட்டம் விட்டா நான் கேட்குறேன், இது நடக்க தான் சார் செய்யும். அடுத்தது எங்கே சார் இதாகும்? ஏன்னா 3 மாதம் 3 வருஷம் பெயில் வாங்கிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் தண்டனை குறைஞ்ச பாடு கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இதுக்கு அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும். அதற்கு நம்ம தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? அதற்கு நம்ம வந்து கல்வித்துறை அமைச்சர் கூட இருப்பாரா? எவனும் பண்ண மாட்டான் சார். அரசியல் சார். ஏன்னா அவங்களுக்கு டெய்லி ஒரு பொழப்பு வேணும், மீடியாவுக்கு ஒரு தீனி வேணும், கதையாக எழுதுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இல்லை சார். இந்த மாதிரி பண்ணால் வேலை நடக்காதுல்ல. குற்றங்கள் நடந்தால் தான் சார் மற்றவங்களாம் வந்து பொழப்பு நடத்த முடியும். அப்போ தான் அரசியலே பண்ண முடியும். என்ன கேட்டால் இக்கரைக்கு அக்கறை பச்சை, சரியான நடவடிக்கை உறுதியான தண்டனை வந்து அறிவிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் சார், இந்த இந்தியாவில் இந்த நாட்டிலேயே வந்து எங்கேயுமே இந்த மாதிரி குற்றங்களை வந்து தடுக்க முடியாது. ஒரு குடிமகனாக நான் என்னுடைய வேதனையை பதிவு பண்ணுறேன். ஒரு விஷயத்துக்கு நீ போராடுறியா, எல்லாத்துக்காக போராடு. ஆனால் அதை விட்டுட்டு உன்னுடைய அரசியல் உன் கட்சிக்காக உன் சுயநலத்துக்காக நீங்கள் வந்து பண்ணி மக்களை முட்டாளாக்காதீங்க. இன்னும் எத்தனை நாள் தான் மக்களும் முட்டாளாக இருப்பீங்க நான் கேட்குறேன் சார். இப்போ தமிழகத்தில் எந்த காலத்திலையுமே தேசிய கல்விக் கொள்கையை உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? சார், மும்முனை கொள்கை கல்வி இல்லையா சார்? சொல்லுங்கள் சார். இன்னைக்கு நான் வந்து 90 சார், நான் வந்து 90-92 படிக்கும்போதெல்லாம் எனக்கு கேட்டேன்னா தெலுங்கு கிளாஸ் இருக்குது, ஹிந்தி கிளாஸ் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹிந்தியை திணிக்கி வேணான்னு சொல்கிற. உன்னுடைய தங்கச்சி அக்காவை வந்து பள்ளிக்கூடம் நடத்தலாம் சன்சைனு, அங்கே மும்முனை கொள்கை இல்லையா, ஹிந்தி இல்லையா? நாங்கள் திணிக்கலை அப்படின்னா அதை தானே சார் மத்திய அரசாங்கமாக சொல்லுது. ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 5வது வரைக்கும் வந்து தாய்மொழியை கற்றுக் கொடுங்க, அது அந்தந்த மாநிலத்தை இது பண்ணுறது. இன்றைக்கி வந்து போனால் இந்த பிஎம்சியில் கூட வந்து போனால் தமிழ் இருக்குது சார். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்க்க போனால் 5000 கோடிக்கு மேலே வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக 16 ஸ்கூலுக்கு வந்து சீரமைப்பு கொடுத்துருக்கு. நம்ம தமிழக அரசாங்கமும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த முன்மொழி கொள்கை அதில் இருக்குதுன்னு திணிக்கிறீங்க. என்ன சார் இது சார்? அதாவது மத்திய அரசாங்கம் வந்து ஒரு 60% கொடுத்தா 40% தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறா. நீ மாணவ ரோஷம் உள்ளவனா தான் எனக்கு 60% வேணாம், இந்த 40%லேயே நான் என் பள்ளி கட்டிடத்தெல்லாம் கட்டிடங்கள்லாம் வந்து நான் சீரமைச்சிக்கிறேன். நீ வந்து பணமோ வேணும், ஆனால் நீ போடுறது சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டம் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து பண்ண முடியாது சார். இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி சட்டம் கொண்டு வந்தால் தான் வந்து அதை பகிர்ந்து கொடுக்க முடியும். வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, வாங்கிட்டு ஏப்ப விட்டுட்டு திருப்பி நாங்கள் வந்து இதில் திணிக்கல அது திணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், கேந்திர வித்யாலயா ஹிந்தி இல்லையா சார்? அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் சார், தமிழ்நாட்டிலேருந்து இந்தியை எல்லா பள்ளிக்கூடத்தையும் நடத்தாத, அதை கொண்டு வர முடியுமா உங்களால் முதலமைச்சரால்? சார் நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்த முன்முறை கொள்கை விடுங்க, இன்னைக்கு வந்து இந்த கல்விக் கொள்கையில் எத்தனை அமைச்சர்கள் எத்தனை சிஎம் பர்சனாக சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இல்லை, இந்தியாவிலேயே பொறுத்த வரைக்கும் சார் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அரசியலில் இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் அவங்க குழந்தைங்கள வந்து அரசாங்க பள்ளியில் தான் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தையும் போடணும். போட்டால் தான் சார் அந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து முன்னிலையில் வரும். 2 விஷயம் சார். ஒன்று சுகாதாரம். இன்றைக்கி எங்கே நடந்தாலும் நீ அப்போலோவில் போகிறதும் வந்து இன்றைக்கி ப்ரைவேட்லலாம் போகக்கூடாது, போடா நேராக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அங்கே சரியான ட்ரீட்மெண்ட் நடக்கும் சார். இதை 2 சட்டமாக கொண்டு வரணும் சார். அரசியல்வாதிகள், அரசாங்க ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், இவங்களுடைய எல்லா பசங்களும் வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும்.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வந்து சட்டத்தை போடுங்க. சும்மா நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஃபாரின்லலாம் படிக்க வச்சுட்டு இங்கே உங்கள் ஸ்டேட்டில் வந்து அரசியல் எடுத்து இந்தியெல்லாம் நல்லா பேச தெரியாதெல்லாம் வந்து முஜே மாலுமைன்னு வந்து அங்கே போய் பேசுறதுக்கு இங்கே இருக்கிற வந்து தமிழ்நாடு மக்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க அவங்களெல்லாம் முட்டாள வைக்கிறதுக்கு? சார் மத்திய அரசாங்கம் வந்து திணிக்கல சார், சாய்ஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், மக்களை பார்த்து கேட்குறேன், உன் குழந்தைங்க வந்து அடிஷ்னல் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை? குழந்தைங்க நான் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லிச்சிங்களா? கற்றுக்கிட்டா 10 மொழி கற்றுக்கிட்டா உங்கள் குழந்தை வந்து இனி வந்து நாட்டில் வந்து நல்லா இருக்க போகுது, இன்றைக்கி அவங்களுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்க போகுது. தயவு செய்து இந்த காலாகாலமாக இந்த திராவிடங்களுக்கு போட்டு ஓட்டு வந்தீங்களே, நீங்களாம் சிந்திங்க. ஒன்றா 10ல் 2 பிள்ளைங்க ஒன்றா உங்கள் பிள்ளைங்க வந்து ஹையர் எஜுகேஷனில் போயிடலாம், மீதி 8 பேரோட அவல நிலையில் தான் இருக்கிறாங்க, முட்டாளாக இருக்கிறாங்க. அவங்க நீங்களே வந்து ஆப்ஷன் கொடுங்க. என் குழந்தைக்கு வந்து தமிழ் நான் வீட்டில் பேசும் எழுதும், இங்கிலீஷ் வந்து இது பண்ணுறாங்க, ஹிந்தின்னு சொல்லி அந்த லாங்குவேஜில் வந்து திணிக்கலை, அதை கற்று வச்சுக்கிறதால நாளைக்கு உங்கள் பையனுக்கு வேணால் இனி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிக்கிறாங்க சார், எப்படி சார் அவங்கள மேனேஜ் பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா அண்ணா நகர் ஏரியாலாம் போகிறோம் சார், கிட்டத்தட்ட 30 ஐஏஎஸ் அகாடமி வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. திணறாங்க சார், இவனுங்க பண்ணுறதால திணறாங்க. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்னென்னா அடிஷ்னல் லாங்குவேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா பள்ளி பருவத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நீ 30 லாங்குவேஜ் சொன்னாலும் வந்து அதை கேட்குற திறன் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது. இவங்க ஆரம்பத்துலேயே அந்த திறனை அழிக்கிறாங்க. அதை தான் இங்கே பண்ணுற திராவிட மாடல். இது அரசியல் சார், முழுக்க அரசியல். ஓகே சார். ஸோ இப்போ சிறுபான்மையினருக்கான பாதுகாவலர் தான் பாஜக, ஏன்னா மக்கள் நம்புவாங்களா சார்? ஏன்னா ஒரு எதிர்ப்புன்றது இருக்குது, சிறுபான்மையினாலே பாஜக எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பேசுகிறேன், நான் மூடியெல்லாம் மறைக்கல சார், இன்னும் வரணும் சார். இனி ஒன்று வந்து கேட்க போனால் வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் மத்தியில் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு தான் சார் சொல்கிறாங்க. ஏன்னா நான் என் சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறதால தான் இன்றைக்கி அதெல்லாம் வந்து அந்த அளவு வந்து பிஜேபிக்குள்ளே வரல. இது தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன்னு சொல்கிறதால என் கட்சியில் அலலையாக வராங்கன்னு சொல்லி நான் என் கட்சியை ஏமாற்ற விரும்பலை, என்னுடைய தலைமையை ஏமாற்ற விரும்பலை. அதற்கு என்ன பண்ணோன்னா வந்து இன்னும் ஒத்துழைப்பு தேவை. ஒவ்வொரு மேடைகளையும் வந்து பார்க்க போனால் வந்து முஸ்லீம்களை கொண்டு வந்து அவங்க அமர வச்சு, புரியுதுங்களா, அவங்களுக்கு உண்டான தலைவர்களோ ஜமாத் ஆளுங்களோ வந்து ஒருங்கிணைந்து பேச வேண்டிய கடமை இருக்குது சார் பிஜேபிக்கு. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில், மற்ற மாநிலத்தில் அது நடக்குது, தமிழகத்தில் இன்னும் வரணும் சார். அதற்கு நம்ம தலைவர்கள் முயற்சிகள் எடுக்கணும் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு மேலிடத்துல வந்து சொன்னால் கூட இங்கே இருக்கிற சில தலைவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து ஏன்னா ஒரு மேடையில் பார்க்கணும்னா கூட அதை வந்து என்னென்னா அவங்க தவிர்க்கிறாங்க. அப்போ அவங்க தவிர்க்கிற போது என்ன வெளியில் போய் அது வந்து பிரபகண்டா என்ன ஆகுதுன்னா, முஸ்லீம்ஸை வந்து வெறுக்கிறாங்க, முஸ்லீம்ஸை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு மாயை கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள பாரதிய ஜனதா வந்து அதுக்கு வழிவகுக்குது. இதை நான் வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறேன். இதை நிச்சயமாக வந்து தலைமை வந்து இதை வந்து இதுக்கு தீர்வு காண்பாங்கன்னு சொல்கிறதால தான் நான் இந்த பதிவு பண்ணுறது சார். மற்றபடி எந்த குறையும் எனக்கு கிடையாது சார். ஏன்னா பிஜேபி வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்க்க போனால் வந்து எல்லா மதத்துக்கும் பாதுகாப்பான ஒரு கட்சின்னு வந்து நான் உறுதியாக நம்புகிறேன் சார். தொடர்ந்து பேசும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ஜெய்ஹிந்த்.